friends, welcome to Priya Vita Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட deep clean routine தான் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு சாட்டர்டேவும் நான் இதே மாதிரி deep clean பண்ணுவேன். ஏற்கனவே நான் அதை பற்றின வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வந்து டஸ்டிங் தனியாக, வாஷிங் தனியாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரூம் வைஸாக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால இந்த ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எப்போதுமே டீப் க்ளீன் பண்ணும்போது டாப்லேருந்து ஆரம்பிங்க. அதாவது சீலிங்லேருந்து, ஃபேன்லேருந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையான இதெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெட்டால் வச்சோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டட் வச்சோ நீங்கள் வந்து இல்லை வந்து வெட் கிளாத் வச்சோ நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோர், விண்டோஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீலிங்க்கு அடுத்து தான் இது தான் வரும். சீலிங் க்ளீன் பண்ணும் போதே நீங்கள் வந்து இந்த லைட் ஹோல்டர்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வந்து எனக்கு வந்து நெட் இருக்குது, மஸ்கிட்டோ நெட் இருக்குது, அதையும் நான் வாஷ் பண்ண போட்டுட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து வாஷ் பண்ணி போட்டனால ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து வச்சிடலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. எனக்கு வந்து இந்த பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் வந்து நான் வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபை வந்து ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஷெல்ஃப் இருந்தது அப்படின்னா அது எப்படி டெக்கரேட்டிவாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு அதில் அந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு தெரியும். இதுவும் அதே மாதிரி தான் ட்ரையாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் வைப் பண்ணிடலாம். நான் ஈரத்துணி வச்சு வைப் பண்ணுறது நான் எடுக்கல வீடியோ, சிலது தான் எடுத்திருக்கேன், சிலது என்னால் எடுக்க முடியல. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய புக்ஸு, அதுக்கப்புறமா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, பேஸ்கெட்ஸு இந்த மாதிரி என்னென்ன பொருளெல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரையாக வைப் பண்ணாலே போதும். அதே மாதிரி சிலது ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரே வேலையாக வந்து முடிஞ்சிடும், க்ளீன் பண்ணுறதும் ஆர்கனைஸ் பண்ணுறதும். அதே மாதிரி இந்த ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இப்போ வைப் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஷெல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து அந்த டோர், விண்டோஸ் எல்லாம் வந்து ட்ரையாக டஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஈரத்துணி வச்சு டெட்டால் வச்சோ வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி தான் நான் டோரு, விண்டோஸு, பாத்ரூம் டோரு, அப்புறம் வந்து வார்ட்ரோபு அதையும் வைப் பண்ணி எடுத்துட்டேன். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனும் நான் பண்ணேன், பட் வீடியோ எடுக்கல. ஏன்னா தனியாக நான் அதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மஸ்கிட்டோ நெட்டும் நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்ததாக வந்து பெட் சைட் டேபிளும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, நான் அந்த ஈவினிங் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணும் போது, அது இப்போ நான் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்டு, கடைசியாக வந்து பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டிடலாம். கூட்டும் போது ஒரு ஓல்டு பெட்ஷீட்டை வந்து பெட்டு மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கூட்டும் போது சில டஸ்ட்டு வந்து மேலே மறுபடியும் படியும். அதனால் மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெட்ஷீட்டோ, பெட் ஸ்ப்ரெட்டோ எது வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னுடைய பெட்ரூம் வந்து இப்போது க்ளீனாக ஆர்கனைஸ்டாக ஆகிடுச்சு. அதுக்கடுத்ததாக கடைசி ஸ்டெப்ஸாக நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம். நம்ம மாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெட்ரூம் டீப் க்ளீனிங் வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.